அதாவது நம்ம மக்கள் நிறைய பேருக்கு நாலு சுன்னத்து ஜமாத்து தான். ஒரு சந்தேகம், தப்லீக் ஜமாத்தும் சுன்னத்து ஜமாத்து தானே? எப்படி? நம்ம ஆளு சுன்னத்து ஜமாத்து தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், தப்லீக் ஜமாத்தும் சுன்னத்து ஜமாத்து தானே? தானே புயல் இல்லை, தானே. ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்டாக ஒரு செய்தி ஒரு பத்திரிகையில் வந்தது. தமிழ்நாட்டில் முஸ்லிம்களை கேவலப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை சின்ன பின்னப்படுத்துவதற்கு தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் தியாக மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரு அவர்களை தங்களுடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க. யாரு? தப்லீக் ஜமாத் நடத்தக்கூடிய மதரசா. புரியுதா? அப்ப அவங்களுக்கு இவங்களுக்குள்ள தொடர்பை நீங்க பார்த்தீங்களா? அதாவது எல்லா மக்களால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்து எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆளு சரியில்லை. அந்த ஒரு ஆளை தன்னுடைய தங்கள் நம்ம நடத்தக்கூடிய மதரஸ், தங்கள்னா நம்ம அஹ்லு பைத் தங்கள் இல்ல, அவங்க நடத்தக்கூடிய மதரசாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டிருக்கிறாங்க. ஏங்க நம்ம பக்கத்துல வந்த செருப்பால் அடிப்பான் அந்த ஆளை, அவன் விருந்தினராக கூப்பிட்டுருக்கான், கெஸ்டா கூப்பிட்டுருக்கிறான். அப்ப இவங்க யாரு? இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஒன்லி ஒன், ரெண்டும் ஒன்று தான், வித்தியாசம் கிடையாது. பேரு தான் வித்தியாசம், பேரு தான் வித்தியாசமே தவிர விஷயம் ஒன்று. காயல்பட்டு, அதாவது கேரளாவுக்கு தப்லீக் ஜமாஅத்து தப்புன்னு சொல்லி கொடுத்தவங்களே காயல்பட்டின வாசிகள் தான். காயல்பட்டணத்தில் அந்த அளவுக்கு அல்ல தீனில் உறுதிமிக்க ஆலிம்கள் அன்று இருந்தார்கள். அதன் அவங்க இருந்து அவங்க சொல்லி தந்ததுனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பேராவது நமக்கு தப்லீக் ஜமாத் தப்புன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு பள்ளியில ஒரு இமாம் தப்லீக் ஜமாத்தை பற்றி தவறா பேசிட்டான்னு சொன்னா அந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க நிர்வாகிகளை போய் அப்படி சொல்லி இப்படி சொல்லி கடைசியில் ஆலிம் சாய வாய மூடி வச்சிடுறாங்க.